ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் கதல் எப்போதும் கதல் அப்படின்ற சீரியஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் எடுத்தோன்னே தீஜனை வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இப்படி கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு தான் இந்த மாதிரி டெஸ்டினியில் பிரச்சனையாமே அப்படின்னா, ஏமா என்னை பார்த்தா எனக்கு அப்படியாம்மா தெரியுது அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக திரும்பவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லை இல்லை, நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன், இனிமேல் நான் வந்து உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுப்பேன், நான் இங்கேயே இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வராரு. நம்ப மாட்டேன், நீங்கள் போய் பேசுகிறீங்க, எங்கள் அப்பா இதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு தூஹா தீஜன் அப்படின்னோடனே போச்சு அப்பான்ட்டார் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த பொண்ணு அங்கே நிற்குது. உடனே இருந்துட்டு இவரும் கேட்குறாரு நம்ம பைஃபன்ஷூரோட அப்பா கிட்ட, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஹீரோயினோட கல்யாணம் பற்றி பேச வந்திருக்கேன். அப்படியே சரிங்க, நீங்கள் இது ரொம்ப பெரிய விஷயம், சரி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பா இருக்காருன்னு தெரிஞ்சோடனே இவங்க அப்பா அப்படின்னு, ஓ நான் இருக்கிறேன் உனக்கு தெரியுதா அப்படின்றாரு. அப்புறம் அதே குள்ளனில் கட்டுறாங்க. இப்போ தானே நம்ம ஹீரோயினு மாஸ்டர்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் சரி குள்ளனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார்ல, அதனால் வந்திருப்பாங்க. பார்த்தோன்னே ஓ இதில் முதல்ல நீ வந்தது தானே நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு செய்யான்னு கேட்குவோம். அம்மானு அப்படி சிரிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாருமே வரமாட்டாங்க அவ்வளோவா, இப்போ என்ன கூட்டம் அப்படின்னா, இல்லை டிவைன் பவர் இங்கே வந்திருக்கனால எல்லோரும் மோய்வனை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. சரி நம்ம இன்விசிபிளாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்லுவோம். எல்லாம் அப்படியே சரின்ட்டு போயிடுறாங்க. மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே எல்லா சீனியர்ஸும் அங்கே இருக்காங்க. பார்த்துட்டு எல்லாம் அவங்கள க்ரீட் பண்ணிட்டு எல்லாம் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. போயினோடனே அப்புறம் வந்து அந்த 16th ஜிலாண்ட் இருக்கார்ல, அவர் இருந்துட்டு, நீங்கள் எங்களை வந்து ரொம்ப வருஷமாக எங்களை விட்டுட்டுருங்க இருந்துட்டீங்க, நாங்கள் உங்களுக்காக காத்துட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்களா. ஆனால் அவர் பின்னாடி ஹீரோயினும் அழுறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த மாஸ்டர் உடனே பின்னாடி பக்கம் தான் திரும்பி பார்க்குற சைடு கண்ணில். அப்புறம் உடனே வந்துட்டு இங்கே வந்து எல்லோரும் அவங்களுக்கு க்ரீட் பண்ணிட்டு எப்போவும் உட்காருவாங்க இல்லையா கிளாஸ் டைமில், அந்த இடத்துலேருந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த சமயம் வந்துட்டு ஜிலான்னு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நீங்கள் போனதுலேருந்தே எங்கேயோ நம்மளுடைய ஹீரோயினையும் காணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே இல்லை இல்லை நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்களா. அப்படின்ட்டு நீ அப்படின்னா நான் தான் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க அவங்களோட சீனியர்கிட்ட. அதுக்கு வந்துட்டு அவங்களும் ஆமாம் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. உடனே வந்துட்டு மாஸ்டர் மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்னென்னா நான் தான் வந்து எல்லாேருக்கும் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து உங்களை தூக்கிட்டு போயிட்டேன், என்னை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் 16th ஜிலான் வந்து அப்படி சொல்கிறாரு அப்படின்னோடனே இவர் வேகமாக எழுந்திரிச்சு ஜிலான் எழுந்திரிச்சு வந்துட்டு, ஏம்மா நீ ஏன் 17th நீ வந்துட்டு புள்ள மாதிரி எங்கள் பக்கத்துலேயே இருந்திருக்க, ஆனால் நாங்கள் உங்களை இது கூட தெரியாமல் 70,000 வருஷமாக ஒன்று சுற்றி தேடிட்டு இருந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டியாடா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்று இருந்துட்டு என்னை பார்த்து நான் இப்படி இருக்க ட்ரெஸ்ஸில் என்னை பார்த்தீங்கனாலுமே என்னை பார்த்தா பையன் மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். உடனே வந்துட்டு இவங்க ஃபஸ்ட்டு சீனியர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஏங்க எனக்கு முன்னாடியே தெரியும் அது உண்மையாலுமே பொண்ணு தான்டா அப்படின்றாங்க. என்னது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, ஏன் எங்ககிட்ட முன்னாடி சொல்ல, அப்படிலாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லைடா, அவங்க எவ்வளோ பெரிய ஹைகார்டு தெரியுமா, அவங்க சின்சுவை சேர்ந்த குயின்ட்ரா அப்படின்றாங்க. என்னது குயினா அப்படின்னோடனே உடனே அவங்க 4th பிரதர் இருக்கார்ல, அவனும் இருந்துட்டு ஆமாம் அது ஒரு பொண்ணு தான், என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. இதை கேட்டோன்னே எல்லோரும் ஷாக் ஆகிட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாக தள்ளி போகிறாங்களா. அப்போ வந்துட்டு இல்லை நான் குலன்னு இங்கே இருக்க வரைக்கும் மாஸ்டர் இருக்க வரைக்கும் நான் வந்து 17th தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லோரும் சந்தோஷமாக அவளை சுற்றி நின்றுட்டு அரட்டை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்மளுடைய மாஸ்டருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அந்த சமயத்தில் சரின்ட்டு ஹீரோயின் அவங்க குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்கும்ல குள்ளனில், அந்த குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது ஜியானும் 4th பிரதரும் பேசிட்டு வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நினச்சேன் மாஸ்டர் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும்ட்டு அப்படின்னு இவங்க சொல்லும்போது, அப்போ வந்து அந்த 4th பிரதர் ஜியான்னு சொல்கிறாரு, எல்லா க்ரௌன் பிரின்ஸோட வந்து கல்டிவேஷன் பவர் இருந்ததுனால தான் இவன் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 4th பிரதர் சொல்கிறாரு, அப்போ வந்து நன்றி கடனுக்காக 70,000 வருஷம் கற்றுக்கிட்டு இருந்தேன், இப்போ இவங்களோட 40,000 வருஷம் கல்டிவேஷனுக்காக நீ என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் நாங்கள் எப்படின்னா சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு போகிறா. மற்றவங்களாம் அப்படியே ஷாக் அடிக்கிறாங்க. அவன் ரூம்குள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. ஒன்று வந்துட்டு நம்மளுடைய மாஸ்டர் தேடி ஜியான் வர்றாரு. வந்துட்டு வாவேன் ட்ரெஸ் பண்ணிகிட்டே பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் கூப்பிட்டோம்பெல்லாம் நீ எல்லாம் சொல்லவே மாட்டியே அப்படின்னோடனே, உன்னை சரின்னு சொல்லக்கிறது ரொம்ப கஷ்டமே அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்கணும், ஆனால் சரக்கு இல்லாமல் கேட்க முடியாதுல்ல, அதனால தான் அப்படிங்கிறாரு. சரி என்ன கேட்கணும் சொல்லு அப்படின்னா, நீங்கள் வந்து சொன்னீங்களே அதெல்லாம் உண்மையா, என்ன நடந்ததுன்னு நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னா, உண்மையாலுமே உனக்கு என்ன தெரியும், என்ன வேணும், என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா, நீ கஷ்டப்படுவியே அப்படின்னா, இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா,
நீ வந்து அப்படியே ரத்த வெள்ளத்தில் வந்தப்போ உன்னை பிடிச்சிக்கிட்டு உன்னோட 17th யாரையுமே கிட்ட விடல, உன்னை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா, அப்படியே வந்து அந்த கோஸ்ட் வேர்ல்டேவே அழிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா, அப்புறம் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறதோட இங்கே கட்டுறாங்க. ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிலான் வந்துட்டு தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி நான் தூங்கினா எப்படி வாய் திறந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்துட்டு அவங்க ரூம்லேயே வந்து படுத்துக்கிறேன். இந்த மாதிரி கெஸ்ட்டெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கனால எனக்கு ரூமில் நாளைக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ 70,000 வருஷம் மாஸ்டர் நல்லா பார்த்துக்கிட்ட, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இது நம்ம 17th கிடையாதே, நான் ஒன்று இருக்குன்னு சொன்னால் நீ இல்லைன்னு இல்லை சொல்லுவேன் அப்படின்னா, 70,000 வருஷத்தில் நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டடி அப்படின்னா, இதுதான் 7th நம்மளோட 16th அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இத்தனை நாளாக நீங்கள் தனியாக இருந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு அஃபேருமே இருக்கலையா, ஒருத்தவங்களை கூட நீங்கள் லவ்வே பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு வந்து அந்த பிரின்சஸை தெரியுமானா, தெரியுமே, அந்த ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன், ரொம்ப லவ்வபிளான பொண்ணு. ஆமாம் ரொம்ப லவ்வபிளான பொண்ணு. உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, உண்மையை சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே இவர் அமைதியாக படுத்து தூங்கிட்டுறாரு. இதை கேட்டோன்னே எப்படிப்பா உனக்கு மனசு வருது இப்படி ஒரு முக்கியமான மேட்டரில் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே ஹீரோயினும் படுத்து தூங்க போகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோட ஞாபகம் வருது. இப்போ தான் அவன் பிறந்திருப்பான், 1 வயசு தான் ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஹீரோ இங்கே மாஸ்டரும் நம்மளுடைய ஜியானும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, இதயத்துலேருந்து உனக்கு 70,000 வருஷமாக அப்படியே குத்தி குத்தி எடுத்து ரத்தத்தை உனக்கு கொடுத்துட்டு இருந்தா, கொஞ்சம் கொஞ்சமாக நீ வருவேன்ற நம்பி வருவியா வரமாட்டியான்னு அவளுக்கு தெரியாது, ஆனால் உன்னோட உடம்பை பாதுகாக்கணும்னு நினச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்துட்டு நம்மளுடைய தீஜன் வந்து படுக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அந்த சமயத்தில் பைஃபன்ச்சுவும் கூட அப்படியே வந்து மாயமாக அவங்க பக்கத்தில் உட்காராங்க. ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு. பார்த்தோன்னே இவர் இருந்துட்டு என்ன இவ்வளோ காயம்னா, எங்கள் அப்பா சாவர மாதிரி அடித்தேன், நான் இங்கே தப்பிச்சு வந்துட்டேன்னு தொடர்றாரு. அமைதியாகவே இருக்காங்க. உடனே வந்துட்டு எல்லாம் நல்லா தான் செஞ்சேன், ஆனால் நடிப்பு தான் சரியில்லை, சரி உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னா, வலிக்குது அப்படி, நீ ரொம்ப தப்பான நேரத்தில் கத்துற அப்படின்றாரு. நீ யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா, செஞ்சு தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நான் தான் அவங்ககிட்ட கேட்டேன், அவங்க மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னா, அந்த பொண்ணு எல்லாரும் ஏமாத்துற அளவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படி சொல்லி திட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இனிமேல் இங்கே வராதுன்ட்டு. உடனே இதை பார்த்தோன்னா சென்னியும் சிமினும் இருந்துட்டு, என்னது இப்படி சொல்லிட்டாங்களா, ஆமாம் என் காயத்தையே அவர் பொய்யன்னு கண்டுபிடிச்சாரு, அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக தீஜனை பார்க்குறதுக்காக பைஃபன்ஜுவோட அப்பா வராரு. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களுக்கு கொண்டு வந்து வெளியே விட்டு வரும்போது நம்ம பைஃபன்ஜு அங்கே இருக்காங்க. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, உங்கள் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே இவர் போகிறார். போயிட்டு, நீ எதுக்கு சும்மா இங்கே சுற்றி இருந்துருக்க, நான் அவனை வராதுன்னு சொன்னேன்ல அப்படின்னோடனே, சரி உங்கள் அப்பா இப்போ எதுக்கு வந்தார் தெரியுமா, எதுக்கு வந்தார், எனக்கு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னு கெஞ்சி கேட்கறதுக்காக வந்துடு. என்னது எங்கள் அப்பா கெஞ்சி கேட்டுறா, எங்கள் அப்பா யாரையுமே கெஞ்சி கேட்கவே மாட்டார், நான் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு என் மேலே காதல் இருக்குன்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிஸ் பண்ணுறாங்க. நான் அவர் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாகவே இருக்கார். நான் என்னுடைய நாட்டையவே நான் அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா வாசப்படியில் தான் நிற்பார். பார்த்தோன்னே, என்னம்மா அப்படின்னோடனே, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னா, சரி இப்போவா தெரிஞ்சுக்கிச்சு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைஃபன்ச்சுவை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்மளோட தீஜின் உட்காந்து செஸ் இருக்கும்போது சிமின் வராரு. வந்துட்டு அந்த பொண்ணு பாவம் அழுதுகிட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ இதுக்கு முன்னாடி யாராவது பிரிச்சிருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரித்து விட்ருக்கேன் அப்படின்னு. சரி சேர முடியாத யாராவது சேர்த்து வச்சுருக்கியா அப்படின்னு, ஒரு சில மாற்றங்கள் செஞ்சாங்கன்னா சேர்த்து வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அதான் மேரேஜ் ஸ்டோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கேன், அந்த ஸ்டோன்லேயே பேர் இல்லாதவங்கள அப்படின்னே, அது அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அதோட அந்த பக்கம் விட்டுட்டாங்க. அதே கோஸ்ட்லாவில் காட்டுறாங்க. இங்கே வந்துட்டு லீஜியன் இருக்கார். லீஜியன் கிட்ட வந்து 2 ஜென்ரல்ஸ் வந்து, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் வந்து உங்கள் கூட போராடுவோம், அவர் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது உங்கள் அப்பா, நாங்கள் வந்து சீக்கிரமாக அதை சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட பிரின்சஸும் இருந்துட்டு, நீங்கள் போய் ஹெவன்லி பேலஸில் சொல்லுங்கள் இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, இவன் ஹெவன்லி பேலஸ்க்கு வந்தால் நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவர் ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே குளன் மவுண்டனில் அவங்க வந்து டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்மளுடைய மாஸ்டர் அதை குடிச்சிட்ருக்காரு. அப்போ எல்லோரும் அவங்க முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு கல்யாணம் எப்போ, உங்கள் மாப்பிள்ளை எப்போ காட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் கல்யாணத்துக்கு தேவையான இன்விடேஷன்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே நம்ம மாஸ்டர் முகத்தை கட்டுறாங்க. பாவம் அப்படியே சுருங்கி போயிடுது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இவர் 1 சைடாக லவ் பண்ணிருக்காரு, ஆனால் சொல்லவும் முடியல, ஒன்றும் முடியல. அப்புறம் வந்துட்டு
இதை பார்த்துட்டு ஜியானும் அப்படியே அமைதியாகவே இருக்கார். அந்த சமயத்தில் சரி நான் போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கன்னும் போது மாஸ்டர் எதிர்த்து உள்ளே போயிடுறாரு. ஹீரோயின் போய் கூப்பிடலான்னு போகும்போது இவர் வந்துட்டு போகாத அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியானை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எல்லா விஷயத்தையும் நீ நல்லா தான் செய்கிற, ஆனால் ரொமான்ஸுன்னு வந்துட்டா ஷாபா உன்னை உன்னை உனக்கு ரொமான்ஸ் சுட்டு போட்டால் கூட வராது அப்படின்னா இதே வார்த்தையை தான் அப்படியே அவரும் சொன்னார். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை காட்டும்போது உண்மையாலுமே உனக்கு சுட்டு போட்டால் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த சமயத்தில் இவங்களும் என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க நேராக போய் அந்த மருந்து செய்வாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு போனால் செகண்ட் சீனியர் தான் இருக்கார். இன்னும் இவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு தான் க்ரௌன் பிரின்ஸ் அன்றைக்கி வந்தார், ரொம்ப அடிபட்டுச்சு, நடு ராத்திரி கையே இல்லாமல் வந்தார், வந்து தன்னோட பவர்ஸை கொடுத்து இந்த இடத்துக்கு வரணும்னு கேட்டார். அதுக்கப்புறம் அந்த மருந்து செஞ்சுட்டு போனார். அது யாருக்காக அவர் செஞ்சுருப்பாருன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் ஃபியான்சி இதை பற்றி சொல்லலை அப்படின்னா இல்லை சொல்லலை அப்படின்னு. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, அது எனக்காக தான் அவர் செஞ்சார், ஆனால் இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி உன்னை அவர் ரொம்ப விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதே மாதிரி அவர் நினச்சி பார்க்குறேன், எனக்காக நான் வந்து செய்கிறேன்னா இவங்களுக்கு கடமைப்பட்டிருந்தேன், ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டு இவங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க, அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதே பொழுது விடிஞ்சிருது. அப்போ வந்து மாஸ்டர் வந்து அங்கே அந்த லோட்டஸ் பாண்ட் கிட்ட நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் பார்க்குறாங்க, இந்த இடத்துல தானே நீங்கள் ஹெவன்லி ட்ரையல் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னும் போது ஆமாம் அப்படி சொன்னால் அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா இவருக்கு அப்படியே வருத்தமாகிடுது, கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டாலே அப்படின்ட்டு. அப்புறம் நைட் நேரம் தான் இதெல்லாம். அப்போ வந்துட்டு நேராக வந்து ஜியானாயும் நம்ம 4th பிரதரும் செஸ் விளையாண்டுருக்காங்க. அவங்க முன்னாடி குறுக்க நறுக்க நடந்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவர் வந்துட்டு எதுக்கு இப்போ குட்டிப்பட்ட பொண்ணையாட்டு நடக்கிற அப்படின்னா அண்ணா என் கூட வானா அப்படிங்கிறா. ஏன்டி உன் இடத்துல என்னை கூப்பிட்றேன் அப்படின்னோடனே ப்ளீஸ் நான் நீயே தோக்குற மாதிரி தானே இருக்க வா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் திரும்ப வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கிட்டு இருக்கும்போது கலக்காம போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நான் வந்து உங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4th பிரதர் எழுந்திரிச்சு போனேன். ஐயோ இவன் வேற இது வேற கலக்கலைன்னா வேற வந்து அழுவானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு. வந்து புதுசாக விளையாடலாம் இப்போ இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நேராக வந்து இந்த மாதிரி நான் போய் ஹீரோவை பார்க்க போனோம், தயவு செஞ்சு என்னை வந்து யாருக்கும் நான் போனது தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் எல்லோரும் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க வெக்கமாக இருக்குதா அப்படின்னா இல்லை மாஸ்டர் போய் பார்க்கணும்னு சொன்னால் நான் போனது தெரிஞ்ச மாஸ்டர் வருவார், அவருக்கு உடம்பு முடியல அதனால தான் அப்படின்னு. சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நானும் போனேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடி வந்துடுறாரு ஹீரோயினுக்கு தெரியாமல். இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டு பக்கத்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.